துரியாதீனம். மனம் ஒருமைப்படும் போது அதன் ஆற்றல் மிகுகின்றது. அப்படி ஒருமைப்பட்ட மனதை ஒன்றின் மீது செலுத்தினால் அதன் உண்மை வெளிப்படுவதா இருக்கின்றது. இக்காரணத்தால் மனதை அகமுகமாய் திருப்பி அந்த ஜீவ தேகத்தில் ஆதாரவித்து ஆக ஆன்ம அணு நிலையில் சிரத்தின் நடுவே நிலையில் செலுத்தி அங்கு அந்த ஆன்ம உண்மை விளக்கத்தை சிறிது சிறிதா வெளிப்படுத்தி அதாவது நல்லொழுக்கமும் உள் நெகிழ்ச்சியும் கொண்டு உள்ள நிலையில விழிப்பு நிலையோடு கனவு நிலையும் உறக்க நிலையும் கடந்து நிற்கும் போது சூழ்நிலை முற்றும் உள்ளுணர்வு நிரம்பி நினைப்பும் மறுப்பும் இல்லாத, அதாவது விருப்பம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, நினைக்கிறது கிடையாது, மறக்கிறது கிடையாது, அந்த நிலையை நீங்கி விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில அந்த மனது மேலோங்கி துரிய மேல்நிலையாக அனுபவிக்கப்படுவது. அங்க அகமட்டம் விழிப்பு நிலையில இருக்கும், மெய்யுணர்வு கெடாது இருக்கும் நிலையே துரிய நிலை. அதாவது நம்ம உள் உணர்வு அந்த அது நம்ம காட்டிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி தான் செயல் பண்ணணும். தன்னால் தான் அறிய வேண்டுமல்ல, நான் சொல்றதுனால உனக்கு புரியாது, ஆனா பிராக்டிஸ் பண்ணி நான் கண்டிப்பா உனக்கு புரியும். அந்த மெய்யுள்ள உணர்வு அந்த நிலையில இருக்கும்போது துரிய நிலை தன்னை நான், அதாவது மனசு திருப்பி போடும்னு சொல்றேன் பாரு, அந்த மைண்டையே திருப்புதுன்றாங்களே, அந்த மாதிரி துரிய நிலை. அது நிலை தூங்காமல் தூங்கி சுகம் பெறும். அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறும், சும்மா இருந்து சுகம் பெறது என்று சொல்றமே அந்த நிலை. அந்த தூங்குற மாதிரியே இருக்கும், ஆனா சுகமான நித்திரை மாதிரி இருக்கும், ஆனா விழிப்பு நிலையோட கூடியதா இருக்கும். அது அறிவு நிலையில கூர்மையான அறிவு நிலையாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கூர்மையான அறிவு நிலையே தான் துரிய நிலை. இது இந்நிலையில் சலனமற்று அலையாது, மனசு அலைப்பாயாது, சலனமற்று இருக்கும். அப்புறம் எப்பவும் துரிய நிலையிலே ஒரே ஏக்கம், ஒரே நேர்கோடு தான். அந்த இப்படி அப்படி குதிரை கடிவாளம் போட மாதிரி இப்படியும் திரும்பாது அப்படியும் திரும்பாது, ஒரே நிலையில தான் இருக்கும். அந்த அப்பேற்பட்ட அந்த சக்தி தான் துரிய நிலை. அப்போ நம்ம துரியத்தில் துரியாதீன்னா சிறந்த நிலை. அந்த நிலையில இருந்துதான் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது தான். அப்ப நமக்கு அத சித்தி பெற்ற போது குரு அருள் கிடைச்சா அந்த நிலை நமக்கு சித்தி பெறும். சித்தி பெற்ற நம்ம மோட்ச நிலை அடையலாம், பிறவி பெருங்கடலை நீந்தலாம், பிறவி அற்ற நிலையை அடையலாம். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம பிராக்டிஸ் தான் மெயின். எல்லாத்துக்குமே சாமி சொன்னாரு பக்தி ஜபா தாரணா தியான சமாதின்னு. அதே நம்ம 6 யோகிகள் சொல்றாங்க. 6 ஆதாரத்தையும் கடந்து 7வது ஆதாரமாக சிரசுணர்வு, அதாவது சகசிராரத்தை வழியாக தான் அந்த நிலைய ஒளி நிலைய அடையிறது. அதுக்கு உதாரணம் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த ராமலிங்க அடிகளார். அப்ப நம்ம சாமியை வாழ்ந்ததும் ராமலிங்க அடிகளார் வாழ்ந்ததும் எல்லாமே நமக்கு தத்துவ ஞானிகளா நமக்கு விளக்கி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிராதார நிலையை அடைஞ்சாங்க. அந்த நிராதார நிலையை நம்மளும் அடையணும். ஒவ்வொரு மனிதனும் நிராதார நிலையை அடையணும், அடைஞ்சே தீரணும். அதுதான் நம்மளோட பிறவியின் குறிக்கோள், அச்சீவ்மெண்ட். பிறவியின் குறிக்கோள் நம்ம அடைஞ்சே தீரணும். அததான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதுதான் மெயினான சப்ஜெக்ட். மீதி நாளை பார்ப்போம். ஜெயவோம். நீ சிரசின் நடுவே ஊடுருவி அந்த பரம்பொருளை போய் அடையலாம். அதுதான் சம ஆதி. அந்த பரம்பொருள் என்ற சம ஆதிக்கு நீ சமாதி நிலைக்கு தகுதி வாய்ந்தவன்.
அப்படின்னு சொல்றது. இதுதான் ஓங்காரசாமி. சரி, அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை நமஸ்காரம் பண்ணணும் டெய்லியும். எத்தனை நிமிஷம் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், படுக்கும் போதும், எந்த வேலை செய்யும் போதும், அதுக்குதான் 15 உபதேசத்தை அவரு குறிக்கோளை உறுதிமொழிய தோற்றுவிச்சாரு. 15 உறுதிமொழி. நீ உன்னால பக்தி செய்ய முடியல, தியானம் பண்ண முடியல, நீ இப்படிலாம் இருக்கமுன்னா நீ என்ன இத சொல்லு. நீ அந்த வேலை செய்ய போறதுக்கு முன்னாடி சொல்லு, விளக்கேற்றத்துக்கு முன்னாடி சொல்லு, நீ போகும்போது வரும்போது இதெல்லாம் சொல்லிக்கினே வா. உன்னை நீ உணர்ந்து செயல்படும் போது உன்னை நீ அறிஞ்சி அந்த நிலையை அடையலாம். அதுதான் ஞானம். உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சாமியே நமக்கு எளிய முறையில வழிமுறைகளை நிறைய சொல்லி இருக்காரு. மீண்டும் நாளை தொடரும். ஜெயவோம் அப்படின்றது. இந்த ஆக மொத்தத்துல இந்த ஜீவனுக்கு 5 கோஷங்களும் கடந்து செல்லணும் அப்படின்றது. கோஷம் என்றால் திரை, அத ஒரு திரையா விளக்கணும் அப்படின்றது. 4 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை சாப்பிடு, ஒரு வேளை சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சின்னு வந்தா கடைசி ஸ்டேஜில் ஐக்கியமா எப்படி ஒடுக்க நிலை வர்றது, அதே தோற்றம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி ஒடுக்க நிலை உருவாகும். அதுவும் பஞ்சபூதத்துல தான் ஒடுங்கும். காற்று, அது ஆகாயம், வாயு, தேய், அப்பு, பிருத்திவி அதே மாதத்துல தோன்றுச்சு, அதே மாதிரி ஒடுக்கும். இப்போ ஒடுக்க நிலையில அதே மாதிரி ஆகாயம், வாயு, தேய், அப்பு, பிருத்திவி அதே ஒடுக்க நிலையில வரும். அப்போ கடைசியா ஆன்மா பிரியும். பிரிஞ்சதுன்னா அதுதான் கடை முடிஞ்சு போ, உலகம் ஓவர், சூன்யமான பிளேஸ், அவ்வளோதான். நீ அதுவா ஆயிடுற. அதான் தத்துவமசி, மகா வாக்கியம் தத்துவமசி. சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்றேன். ஐயே, நான் சாதாரண பேசின்னு கிடையாது.